guys. Good evening. Please wear your seatbelt and drive safely. So Seat belt போடல guys. அதனால தான். So welcome அப்புறம் பண்றேன். ஐயோ, one second seat belt போட்டுக்கு. ஓ நீயே seat belt போடலையா? ஆமா நானே போடல. நீ உனக்கு நான் போட்டேன். Hello guys, welcome back to our YouTube. வாயே தவறி Hello guys, welcome back to our YouTube channel Life of Veda. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா தான் இருக்கேன். நான் இப்ப ஹென்ஷு கூட தான் இருக்கேன். ஆக்சுவலி அஸ்வதி எனக்கு இந்த இப்ப கைஸ்ன்னு சொன்னல இந்த கைஸ்ன்னு சொல்லும்போது இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு குட்டி பசங்க ஹாய் கைஸ் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ் இதான் கைஸ் கோயில் பாத்துக்கோங்க கைஸ் இது வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ஸோ அந்த வார்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் எனக்கும் கூட அந்த வார்த்தைகள் வராது லைக் வந்துட்டு அவங்க அந்த பசங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க கைஸ், பெல் நெக்குங்க கைஸ். அதான் கைஸ் இதான் கைஸ் அதான் அஸ்கி வாய்ஸ்ல கைஸ் இதான் கைஸ் ஆனா பட் அந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய டைம் நானே பார்த்திருக்கேன். கைஸ் இதான் கைஸ் கோயில் பாத்துறீங்களா கைஸ் அந்த கேமரா அங்கங்க ஆடுது. எங்கடா கோயில காமிங்கடான்னு பாக்குறேன் நானு. கடைசியா அந்த கோயில காமிக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ் பாத்துறீங்களா கைஸ் நாளைக்கு நான் போடுறேன் கைஸ் பை கைஸ் அவ்வளவுதான். சத்தியமா நீ சொன்னதே கியூட்டா இருக்கு. இல்ல அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பக்கத்தில் ஒரு கோயில் பார்த்தேன். ஸோ வணக்கம் வச்சதுதான். அங்கே எங்கே பூக்கடல் இருக்குல்ல, எனக்கு இதுதான் இங்கே ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் ஹென்ஷு. என்ன பூக்குன்னா இந்த மாதிரி பூ கட்டிட்டு எல்லாமே பூ வைக்கிறதுக்காக இருக்கும் இல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீ கட்டுமா பூ? பூ நல்லா கட்டுவேடா நான். எனக்கு பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தா நல்லா பூ கட்டும். எனக்கு பூ மேல ரொம்ப ஆசை தெரியுமா. எனக்கு இந்த ஐயோ என்னன்னா நான் எங்க பார்த்து வண்டி ஓட்டுனது, நான் சின்ன வயசுல இருந்தேன். இந்த மல்லிப்பூ பிச்சி பூ இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலையில வைக்கணதும் பிடிக்கும். அப்படியே அழகா பட்டு பாவாடை எல்லாம் போட்டு கோயிலுக்கு எல்லாமே வச்சுட்டு போவேன். சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. சோ அந்த ஆசை என்ன அந்த டைம்ல சட்டை போட்டுட்டு எல்லாம் அது ஒரு வைப் அந்த டைம். சோ गाइस உங்ககிட்ட சொல்றேன், நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம அகிலா அக்கா பிரெக்னண்டா தான் இருக்கேன். சோ நம்ம கொஞ்ச நாள் அதெல்லாமே ரிவீல் பண்ணாம ரொம்ப சைலண்டா வச்சிட்டு இருந்தேன். சோ இப்போ வந்து ஆல்ரெடி அக்கா கூட வந்து போட்டோஸ் எல்லாமே எடுத்து என்ன பைத்தியங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ கூட வண்டி ஏறும்போது இப்படி எல்லாமே வருது. என்னாச்சு? இல்ல நம்ம இப்படி தான் போறோம். ஆக்சுவலி வரவங்க டர்னிங்ல அவசரமா வராங்க. அதான் நம்ம சைடுல தப்பு இல்லாம நம்ம நல்லா ஓட்டுனாலும் ஆப்போசிட் வந்து ஏறும். அதுதான் ஏன்னா டர்னிங்ல அதுவும் வரவங்க ரொம்ப ஸ்லோவா வரணும். அப்படி ஒரு ரேஸ்ல வர மாதிரி வந்தா எப்படி டிரைவ் பண்றது தெரியல. பட் நம்ம ஸ்லோவா வரதுனால ஓகே, நம்மளும் ஃபாஸ்டா வந்தோம்னா இடிச்சிட்டு சாக வேண்டியது அவ்வளவுதான். சோ गाइस அதனால அக்கா 7 months எல்லாம் முடிச்சாச்சு. லைட்டா அவர வளகாப்பு எல்லாம் முடிச்சாச்சு. ஆனா நாங்க இன்னைக்கு நான் சென்னைக்கு வருது அவர்கிட்ட சொல்லவே இல்லை. கொஞ்சம் முன்னாடி கூட கால் பண்ணி கேட்டேன், அஷு எங்க இருக்குமா, கேரளாவில் இருக்கா, சாப்பிட்டே அந்த எல்லாமே கால் கேட்டேன். ஆனா நான் இங்க வந்தனோ இல்ல இங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கு. சோ நானும் ஹென்ஷும் கூட சேர்ந்து அவரை பார்க்க போறோம். சோ உனக்கும் அகிலாக்காக ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஹென்ஷு? more than 9 years. more than 9 years. சோ இப்போ நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்துட்டோம். ஆமா. சோ நான் ஃப்ரீ ஆகும்போது இவ ஃப்ரீ ஆகல, இவ ஃப்ரீ ஆகும்போது நான் ஃப்ரீ ஆகல. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து லாஸ்ட் டைம் நீ வரும்போது கூட நான் ஹைதராபாத்ல இருந்தேன். ஆமா இப்போ ரெண்டு பேருக்கும் டைம் கிடைக்கும் போது அக்கா மேபி வீட்டுல இருக்க மாட்டேன். இப்படிதான் நடந்துருச்சு எங்களுக்கு. பட் இன்னைக்கு எல்லாமே கரெக்டா பிகாஸ் அமைஞ்சிருக்கு. இனி அக்காக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். இந்த டைம்ல நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேணும்னு சொல்லி இருக்குடா. அப்படியா? நிறைய தட் மீன்ஸ் அக்காக்கு வந்துட்டு ரொம்ப சுகர் இனிமே எடுக்காதே. ஏற்கனவே அவர் எடுக்காம தான் இருந்தது, இப்போ எடுக்க வேணாம்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் அக்காக்கு பிடிக்கணுது. என்ன வாங்க, கேரளாவில் நான் சிப்ஸ் வாங்கின இடத்துலயும் போகல, அதனால அக்காக்கு சிப்ஸும் வாங்கிட்டு வர முடியல. இப்ப எங்கேயாச்சும் அக்காக்கு பிடிச்சது என்ன இருக்கும்னு எனக்கே தெரியல. இந்த டைம்ல வீட்டு ஃபுட்டு தான் அவருக்கு பிடிக்கும். பேசாம வீட்டுல போய் சமைச்சு கொடுக்கலாமா? சமைச்சா இம்பாசிபிள். இப்போ ரொம்ப கஷ்டம். நான் இதுக்கப்புறம் ஒரு ஒர்க் வச்சிருக்கோம்ல, ஸோ அங்க போகணும். புரியுது. அதனால பட் இன்னைக்கு நம்மளால அது பண்ண முடியாது. அதுக்குள்ள அவளுக்கு டெலிவரியே ஆயிடும்.
ஆக்சுவலி நம்ம சமைச்சு கொடுக்கறதுக்குள்ள. ஆமா இல்ல, அப்புறம் நம்ம டெலிவரிக்கு அப்புறமா ஒரு ஹெல்தி ஃபுட் சமைச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிக்கலாம். மேங்கோ சாப்பிடக்கூடாது, பப்பாளி சாப்பிடக்கூடாது எல்லாமே அக்கா சொன்னாங்க. இந்த ஹீட்டா இருக்கனதும் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ப்ராப்ளம் இல்லையா? அது வந்து from the beginning லைக் அந்த மாதிரி இருக்கும்ல. அப்படிதான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இவ்வளவு மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹீட் மேபி கிடைக்கிறதுனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லைக் என்னோட நான் பெருசா என்னைக்குமே மைண்ட் பண்ணதில்ல. ஆனா அது ஹெல்த்தியுமே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நடந்ததுக்காக நான் சாப்பிட்டதுக்காக எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்றது இல்ல. லைக் நான் அந்த நேரம் வந்து நவாப்பழம் சம்திங் நாவல் பழம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது பப்பாயா ஈவன் வந்து அந்த ஹீட் ரிலேட்டடா நிறைய சாப்பிட்டிருக்கேன். பிரெக்னன்ட் ஆனா அந்த 3 months நல்லா கேர் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு 6 monthsல இருந்து பப்பாளி எல்லாமே சாப்பிடலாம். அதெல்லாமே கூட நான் சாப்பிட்டேன் ஆக்சுவலி. நான் வந்து பிகாஸ் வந்து அதெல்லாம் பெருசா வந்து இது யோசிச்சு யாராவது சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரிலாம் ரொம்ப இப்படி இதுதான் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் நான் ஈவன் பேபி கன்சீவ் ஆனதுல இருந்து பாப்பா எனக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த ஐட்டம் சாப்பிடக்கூடாது, பாப்பா கோல்டு பிடிக்கும். பட் இந்த கடலை மாவெல்லாம் லைக் அதை ஃபீல் பண்ணிருக்கேன்னா நம்ம சாப்பிடும்போது பாப்பாக்கு ஃபீட் பண்றோம்ல, லைக் ஃபீட் பண்றச்சு அவளுக்கு அந்த நம்ம சாப்பிடுறது ஸ்டொமக் அப்செட் குழந்தைக்கு ஆகும், பெயின் வரும். அதனால அதுக்கு ரொம்ப பயந்துருக்கேன் ஆக்சுவலி நான். அதனால அது ரொம்ப கான்சியஸா சாப்பிட்டிருக்கேன் அப்பதான். ஆனா ரொம்ப இந்த மாதிரி ஹீட் ஐட்டம்ஸ் அப்படின்றதுலாம் இல்லை. ஆனா அது சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஹீட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஆனா பேசிக்கா எனக்கு ரொம்ப ஹீட் பாடி வேற, ரொம்ப ஹீட் பாடி வேற. சோ அந்த மாதிரி. ஆனா அது இவ்வளவு டைம் கழிச்சு அப்படின்னும் போது மேபி அவளோட டோன் பாடியோட டோன் ஏதாவது மாறி இருக்குமான்றது தெரியல. அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்ல, அதே மாதிரி பெரிய ஜர்னி இல்ல அது பிரெக்னன்சி. இது சொல்லும் போது என்ன தெரியுமாடா, நான் இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லாட்டி என்னோட ஒவ்வொரு ஜேர்னில இருக்கனவரும் ஒவ்வொருத்தர் பிரெக்னண்டா தான் என் கூடயே இருக்கும். ஸ்ரீதேவி அக்கா ஸ்ரீதேவி அக்கா பிரெக்னண்டா இருந்தேன், அகிலா அக்கா பிரெக்னண்டா இருந்தேன், ஒவ்வொருத்தரோட வைஃப் பிரெக்னண்டா இருந்தேன். அது ஸ்ருஷ்டியே எல்லாம் ஸ்ருஷ்டிக்கு இப்போ ஸ்ரீதேவி அக்கா பொண்ணுக்கு இப்போ செகண்ட் பொண்ணுக்கு இப்போ 1 year பர்த்டே, லாஸ்ட் டைம் பர்த்டே. ரொம்ப சீக்கிரமே நாள் ஓடுது. ஆக்சுவலி வந்து என்ன சொல்றது, நான் பேசிக்கிட்டே ரூட் மாறி வந்துட்டேன். அப்படியா? ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்குள்ள போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். சரி. ஆக்சுவலி வந்துட்டு என்ன சொல்றது, ஆனா இந்த என்ன சொல்றதுன்னா பிரெக்னன்சி அப்படின்னும் போது பெரிய டிராவல் ஜேர்னி தான் சொல்லணும். பட் செகண்ட் பேபி என்கிட்ட வந்து நிறைய பேர் செகண்ட் பேபி ஒரு பேபியே போதும் செகண்ட் பேபின்ற ஆப்ஷன். பிகாஸ் நாங்க ஃப்ரம் தி பிகினிங்கே அதை வந்து இல்ல இது ஒரு பாப்பாவே நல்லா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆனா இன்னொருத்தருக்கு ஒருத்தர் துணை அப்படின்லாம் சொல்றாங்க. லைக் ஒரு வகையில அதை யோசிச்சு பார்க்கும்போது கரெக்ட் தான். பட் என்கிட்டயும் நிறைய பேர் இல்ல, ஒரு இப்ப உங்களோட சிஸ்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, பேபி பாத்துக்கிறது எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் லைக் எனக்கு வந்து ஒண்ணு போதும், அதெல்லாம் நல்லா பாத்துக்கணும், நல்லா எஜுகேஷன் கொடுக்கணும், அதை நல்லா பார்த்து அவளுக்கு எஜுகேஷன் நல்லா கொடுத்து நல்லா இருக்கணும்ன்றதுதான். பிகாஸ் என் மைண்ட்ல இன்னொரு பேபி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட் வரல எனக்கு. அந்த தாட் இல்ல, இந்த பேபி ஆப்ஷனுக்குள்ள நான் யோசிக்கவும் இல்ல. நான் என்னோட கொலீக்ஸ் அப்புறம் நான் என்னோட பழைய ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரி பேபி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சுல. செகண்ட் பேபி அதுக்கு சீமந்தம் பண்றதுன்றதெல்லாம் இப்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி பிகாஸ் ஆயிடுச்சு. அங்க போகும்போது எப்போ செகண்ட் பேபி ஆடா போங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு பேபியே ஓகே ஃபைன், இதுல செகண்ட் பேபி வேற அந்த மாதிரி. ஆக்சுவலி கேக்குறவங்க கிட்ட எல்லாம் போங்கடா பேபின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எனக்கு வந்து பேபி நான் பெரிய லாஃப் பண்ணிடுவேன். பேபின்னு கேட்டாலே பெரிய செகண்ட் பேபினாலே பெரிய. அப்பவே கேக்குறேன் என்ன பேபி, உங்களுக்கு வேற எதுவுமே கேட்க தேவையில்லை பேபி. சோ அது வந்து ஒருத்தவங்களோட மைண்ட் செட் இந்த மாதிரி பொறுத்து தான். அதனால அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் என்ன தெரியுமா அன்ஷு, நாமளே எல்லாமே பேசிட்டு நாமளே சொல்லுவான், அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய இதுதான். அவங்களுக்கு அது ஓகே நம்மளால பார்க்க முடியும். அவங்களுக்கு இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் இன்னொரு செகண்ட் பேபி பெத்துக்கிறேன் அப்படின்னா லைக் அந்த குழந்தைய நானே வந்து பாத்துக்கணும். நான் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கும் போது ஓகே என்னால பாத்துக்க முடியும், நானே கேர் பண்ணிக்க முடியும்னா ஓகே ஃபைன். நான்
என்னையும் பாத்துக்க முடியாம அந்த குழந்தையும் பாத்துக்காம இன்னொருத்தவங்க கிட்ட விட்டுட்டு என்னதான் அம்மா ஒட்டவர் இருந்தாலுமே கூட லைக் பட் அது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த குழந்தை நம்மள மிஸ் பண்ணோம்ல. ஏன்னா நான் என்னோட டேஸ்ல என் அம்மாவெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு நாட்கள் அழுதுருக்கேன். அம்மா நம்ம கூட இல்ல. ஏன்னா நிறைய டைம் ஹாஸ்டல்ஸ் அது இதுன்னு இருக்கிறச்ச ஃபீல் ஆகும்ல. அப்போ அந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி தானே மனசு இருக்கும். ஆனா ஒண்ணு நான் சொல்லுவேன், தனுஜா ரொம்ப அழகு சமத்து பேபிடி. நீ இல்லனாலும் போங்கடா அம்மா, நான் இங்கதான் இருப்பேன், நான் படிக்க. பயங்கர கூல் அந்த வந்து ரொம்ப பிராக்டிக்கலான அவ வந்து இப்போ லண்டன் போறாங்க. நான் சொல்றேன் அவகிட்ட, அவ லண்டன் போறாங்க பாப்பா, என்ன பண்றது, கஷ்டம் உன்னை யார் பாத்துப்பா, மம்மியா ஷூட்டிங் போறேன், என்ன பண்றது. ஓ மை காட், பாவம் ஜஸ்ட் இத்தனைக்கும் அவர் வந்து போன்ல வேற பேசிட்டு போறாரு. வேற லெவல் அவருக்கு மூஞ்சில டப்புன்னு அதே பார்க்காம போன்ல சின்சியரா பேசிட்டு இருக்காரு. பாவம் கேர்ள் ஃப்ரெண்டோட பஞ்சாயத்து நினைக்கிறேன். எல்லா ஆண் மகனுக்கும் நான் இல்ல ஆக்சுவலி பிகாஸ் வந்து அவர் போட்டு அடிச்சிருச்சு, அந்த கதவு வந்து அடிச்சிருச்சு. ஆனா அதை தாண்டியுமே 2 திட்டிட்டு அப்ப சரி பேபி சொல்லுங்க. இல்ல அவர் வந்து பேசுறச்சு ரொம்ப இல்லடே, நான் அது பார்க்காம இந்த விண்டோ தாழ்த்திட்டு அவர்கிட்ட அண்ணா ஓகே தானே என்னன்னு கேட்க வந்தது. அப்ப அவர் அந்த போல சரி பேபி சொல்லுங்க பேபி. இல்ல அது ஆக்சுவலி வந்து அவர் வந்து அதான் சொல்றல ஏதோ பெரிய பஞ்சாயத்து போல இருக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட. கால் வச்சுட்டு உடனே திருப்பி பழைய மூடுக்கு போயிட்டாரு. டேய் தாயிஷா வந்துட்டு நம்ம வந்து வாங்கல, இப்ப திருப்பி போகணும். சரி அப்படியே பேசிட்டே இருந்தோம்ல, அதனால ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம். ஏ गाइस, உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹென்ஷ் வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ண போறாங்க. எனக்கு கொடுக்கணும் அதே சப்போர்ட் என் தங்கத்துக்கும் கொடுத்துடுங்க. சோ அவ வந்து ரொம்ப அழகான என்ன மாதிரி இல்ல, என்னை விட சூப்பர் அழகான வீடியோஸ் சாரில அவ்வளோ அழகு எல்லையில மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கோம். சாரி நல்லா போடுவேன்னு சொல்லுதாங்க. சாரி நல்லா போடும். அதோட வீடியோஸ் அவ ஹென்ஷா தீபன் என்ற ஒபிஷியல் அக்கௌண்ட் போய் இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, வேற லெவல் இருக்கும். இன்னைக்கு போஸ்ட் போடலையா 6 o'clock? எனக்கு 6 o'clock தான் ஒரு வீடியோ போடணும்னு இருந்தது, மறந்து போச்சு. 9 o'clock தான் போடுவேன், இப்போ போட மாட்டேன். இப்போ எல்லாரும் எங்கனா ட்ரிப், இப்போ இன்னைக்கு வீக்கெண்ட் இல்ல, ஜாலியா சுத்துற டைம். என்னோட டைம் அல்கோரிதம் வச்சிட்டு அந்த டைம். எனக்கு இந்த தாயிஷ் ரொம்ப பிடிக்கும். நல்ல வேல அது பார்க்கிறதுக்கு, நல்ல அபார்ட்மெண்ட் சைஸ் எல்லாமே. சரி அப்ப நம்ம அங்க போயிட்டு அங்க நிறைய பேர் நல்லா ஹாப்பியா இருக்க. இவள பாரு, பார்த்து இந்த கார்ல ஏறினா பேசி 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 என்ன பண்ண வந்திருந்தோம் அதே மறந்து போயிடும், அந்த அளவுக்கு ஆயி. நீ போட வேண்டும், இல்லனா அத லாக் பண்ண வேண்டும். நான் போட்டுக்கிறேன். நான் போட்டாச்சு. இதுக்கெல்லாமே உனக்கு கரெக்ட் பதில் கொடுக்கணும் தனுஜா தாடி. தனுஜா என்ன வெச்சு நீ போடலையா? ஓ நான் போட்டுருக்கேன், இன்சர்ட் பண்ணல. ஓகே சரி. பெரிய இடத்துல ஒரு கடை கூட இல்லையா? நம்ம பழம் வாங்கதா கைஸ், நம்ம பழம் வாங்கதா கைஸ் போயிட்டு இருக்கோம். ஆமா கைஸ், இப்போ நாங்க ஃப்ளவர் வாங்க போறோம் கைஸ். ஃப்ளவர் எதுக்கு? ஃப்ளவர் கொடுக்கணும் தானே? ஆமா நம்ம ஆமா கைஸ், நீங்க உங்க போனை கொஞ்சம் நகர்த்திட்டீங்கன்னா கண்ணாடி தெரியும் கைஸ் எனக்கு. ஏன்னா என்ன வந்து அசிங்கமா கேட்பாங்க கைஸ். மொக்க வாங்கிட்டு இருக்கோம் கைஸ். எதிர்க்க வண்டி வராங்க கைஸ். இல்ல சீரியஸ்ல அந்த பசங்க வந்து எனக்கு அவங்க ஐடியாலாம் எனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப வேற லெவல்ல பண்ணானுங்க ஆக்சுவலி. சீரியஸாவே எனக்கு அது ரொம்ப என்னன்னா இது ஒரு ட்ரெண்டிங் மார்க் போல இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஆமா கைஸ், இங்க ஏதோ அங்க லெஃப்ட் ஒரு ஹாப்பி எண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு. ஐயோ வேற லெவல். அகிலாக்க தான் என்ன கொண்டு போயிருந்தாங்க. ஓடா அங்க லாட்டஸ் பிஸ்கோஃப் வந்து ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும். இந்த அம்மோ இது பயங்கரமா இருக்குடா. ஓகே, அங்க ஒரு ஷாப் இருக்கு, அங்க வாங்கிக்கலாம் ஃப்ரூட்ஸ். இங்க என்ன தண்டமா இங்கேயே சுத்திட்டே இருக்கும்ல. அந்த ரெட் பழம் இல்ல, ரெட் பனானா, அது அக்கா நல்லா சாப்பிடும், அது சாப்பிடலாம், அது வாங்கலாம். அப்புறம் இல்ல அது இல்ல அது நல்லது. கோல்டு ஐட்டம் நிறைய சாப்பிட கூடாது, ஏன்னா பேபிக்கு ஃபீட் பண்றச்சு உடனே அது கோல்டு மட்டும் இல்ல, அது வயிற்றில் இருக்கும்போதே பழகிடுச்சு, அது கரெக்ட் ஆகும். இல்லடா பட் கிளைமேட்டும் இப்ப சேஞ்ச் ஆகுதுல. செப்டம்பர் மந்த்னால லைக் மழை வர டைம்ல அது அந்த நேரம் ரொம்ப கோல்ட் ஐட்டம்ஸ் பிகாஸ் எடுத்துக்கவே கூடவே கூடாது ஆக்சுவலி. அது வந்து உடனே பேபிக்கு சளி மார்ச் சளிலாம் வச்சிரும். ஏன்னா நான்லாம் பாப்பாவை எப்பா நெப்ளைசர் அது இதுன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்தி அலைஞ்சிட்டு இருந்தோம்டா. சும்மா இங்கே கிடைச்சிருச்சு. யா வந்துட்டோம் கைஸ், நம்ம இந்த ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்துட்டோம் கைஸ். மூஞ்சில எடுத்து
அடிப்பா ஃப்ரண்ட் கேமரா ஐடி தெரியுது ஃப்ரண்ட் கேமரா யோ கைஸ் முடி ஓபன் பண்ணட்டுமா கைஸ் முடி இப்படி ஓபன் பண்ணட்டுமா கைஸ் ஃப்ரூட்ஸ் அண்ணாவே பார்க்க போறோம் ஃப்ரூட்ஸ் அண்ணாவை தானே பார்க்க போறோம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் அண்ணாவே பார்க்க போறோம் அடி பாவி ஃப்ரூட்ஸ் எந்த அண்ணா சத்தியமா ஃப்ரூட்ஸ் வாங்க தான் போறோம் இந்த பைத்தியத்து கூட வந்தாலே எனக்கு கரெக்ட்டா நான் ஒழுங்கா தான் பேசுறேன் இந்த பைத்தியம் தான் பைத்தியம் மாதிரி பேசுது என்ன நீயும் பைத்தியம் போலாம் கைஸ் வாங்க வருது காலிலே ஒரு வலி இருக்கு அம்மி சூப்பர் ஹெட்ஷா நீ வாங்கிட்டு வருமா இந்த தண்ணி தாண்டினா எப்படி வரும் கைஸ் சாடி வரட்டுமா நாயிட்டு வருமா சரி கைஸ் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ணாவை எனக்கு பார்க்க முடியல கைஸ் தேங்க்யூ போயிட்டா சென்னையில கொஞ்சம் பார்க் பண்றது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தானே ஸோ பார்க் பண்ணும்போது இங்க நல்ல பள்ளமா இருக்கு வாட்டர் எல்லாமே சேர்ந்து ஸோ அதனால எனக்கு கால் வைக்க முடியல முடிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன் முடி அழிச்சிட்டு போதான் நல்லது இல்ல கைஸ் அந்த கைஸ் கேரி வருது எதுவுமே நினைச்சிடாதீங்க